ஆட்டுக்கறி உப்பு கண்டம் எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்கன்னு தெரியல, ஆனா அதை வச்சு குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கிடைச்சா நான் சொல்ற மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உப்பு கண்டத்தை நல்லா தட்டி வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான தண்ணி ஊத்தி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மிளகுத்தூள், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து நல்லா வறுத்து இதை பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்து பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கிரேவி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுலயே வேக வச்ச உப்பு கண்டத்தையும் சேர்த்து எண்ணெயிலே பரட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து